வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 3.2 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது ஒரு ஈஸியான கொஸ்டின். எக்ஸாமினேஷனில் கேட்டாங்கன்னா இந்த கொஸ்டினை விட்டுறாதீங்க. இஃப் 2 objects of masses 2.5 kg and 100 kg experience the same force 5 Newton, what is the acceleration experienced by each of them? ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டோட வெயிட் மாஸ் வந்து 2.5 kg, ரெண்டாவது ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 100 kg. இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் சேம் வேல்யூ இருக்கக்கூடிய, சேம் மேக்னிடியூட் இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் ஃபீல் பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அப்போம்னா ஆக்சலரேஷனோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற இந்த 3 வேல்யூவையும் ஈக்குவேட் பண்ணுற ஃபார்முலா, இந்த 3 சம்மந்தப்பட்ட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும். ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், மாஸ், F is equal to m into a தான். இதில் நமக்கு ஏயோட வேல்யூ தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஏவை ஒரு சைடு வச்சுட்டு மீதி உள்ள எல்லா வேல்யூவையும் அடுத்த சைடு கொண்டு வரணும். அதுவுமே இங்கே ரொம்ப ஈஸி. எம்மை மட்டும் அடுத்த சைடு கொண்டு வரணும். அப்போ அது டினாமினேட்டருக்கு வந்துடும். A is equal to F divided by m. இப்போ எஃபோட வேல்யூ என்ன 5 அண்ட் ஏயோட வேல்யூ என்ன 2.5 ஃபார் த ஃபர்ஸ்ட் கேஸ், ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு. ரெண்டுக்குமே எஃபோட வேல்யூ சேம் தான். ஸோ அதனால் 5. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 2.5. இப்போ 5ஐ 2.5ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். டினாமினேட்டரில் டெசிமல் ஃப்ராக்ஷன் வந்தால் டைரெக்டாக டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதை ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணணும். ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பார்க்கணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்குது. அதனால் 10ஆல் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5 × 10 50 ஆயிரும். இங்கே 25 ஆயிரும். இப்போ 50/25ன்னு இருக்குது. ஸோ இப்போது கேன்சல் பண்ணலாம். 125 is 25, 225 is 50. ரொம்ப ஈஸி. அல்லது 5th டேபிள் வச்சும் நீங்கள் என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். ஆன்சர் 2 தான் கிடைக்கும். ஸோ 2 யூனிட் ரொம்ப முக்கியம். m⁻². அதே மாதிரி இப்போ செகண்ட் கேஸுக்கு பார்க்கலாமா. இங்கே ஃபோர்ஸ் வேல்யூ அதே 5 தான். பட் இப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து 100 kg. அப்போ 5ஐ 100ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 1 5 is 5, 2 5s are 10, அப்புறம் ஒரு 0 சேர்த்துக்கிட வேண்டியதான். 1 divided by 20, 1ஐ 20ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். ஸோ 1 20ஆல் டிவைட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 கூட ஒரு 0 சேர்க்கணும். 10 ஆயிடுச்சு. இப்போ இந்த 10ம் 20ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இன்னொரு 0 சேர்த்துக்கணும். இப்போது உள்ளே இருக்கிற வேல்யூ கூட இன்னொரு 0 சேர்க்கணும். 100. 100ல் 20 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 5 டைம்ஸ் இருக்குது. 5 20 is 100. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், உள்ளே என்ன இருந்துச்சு, 1 இருந்துச்சு. ஸோ வெளில இருக்க வேல்யூவை விட இந்த 20ஐ விட இந்த 1 வந்து ரொம்ப கம்மி. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கிட்டேன். பாயிண்ட் வைக்கணும். அதுக்கப்புறம் உள்ள 0 சேர்த்தேன். 0 சேர்த்த பிறகு இந்த வேல்யூ வந்து 10 ஆச்சு. இப்போ 10ம் 20ஆல் டிவைட் ஆகலை. அதனால் கோஷன்ட்டில் ஒரு 0 சேர்த்தேன். ஓகேவா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு உள்ளே இருக்கிற வேல்யூ கூட இன்னொரு 0 சேர்த்தேன். 100 ஆச்சு. இப்போ இந்த 100 தான் 20ஆல் டிவைட் ஆகும். 5 டைம்ஸ் இருக்கும். ஸோ 5 × 20 100. ஸோ 0.05. இங்கேயும் யூனிட் ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் த ஆன்சர். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.